என்னடா குழந்தை ஐயோ புள்ளி மாறிமே துள்ளி துள்ளி ஓடியாதேயம்மா போன வேலை முடிஞ்சுதா ஜம்பர் பிரிச்சு அச்சாரா அதே தான் ரைட்டு தீந்துட்டு தெரணா சந்தோஷமா விளையாடுங்க இந்த மாதிரி விளையாட்டு நீ ஒரு நாளைக்கு 3 தரம் ஆடணும் அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும் ஐயோ லட்டு பட்டு போய்க்குது சந்தோஷமா இருக்கிறேன் சந்தோஷமா இருக்க கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் சந்தோஷமா இருந்ததா எனக்கு கல்யாணம் பண்ணணும் எனக்கு இப்ப கல்யாணமே வேணும் கல்யாணம் பண்ணிட்டா எப்படி ஜம்பர் பிரிச்சு அடிக்கும் ஒன்றும் புரியல புரியாது நான் தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் இந்த மாதிரி அப்பாலாம் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பொண்ணுலாம் சுதந்திரமா இருக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் பேரனை பேச்சு பார்க்கணும் அண்ணனுக்கு திருமணம் செய்யுங்க பேரனை பேச்சு பாருங்க அப்புறமா எனக்கு நல்ல முடிவா சொல்றேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காலை மணி இருக்கக்கூடாதுமா உனக்கு நல்லது ஒரு திருமணம் செய்து கண்டிப்பா பார்க்க வேண்டும் நம் தன்னை ஒரு யாத்திரை சொல்றேன் நீ கல்யாணம் இளவரசி பார்த்து இளவரசிக்கு தகுந்த ஒரு இளவரசரை பார்த்து ஒரே தட்டத்துல ஒரே மணமேடையில ஒரே மூத்தத்துல முகூர்த்தத்துல கல்யாணம். அண்ணன் விஜயனுக்கு ஏற்கனவே திருமணம் முடிந்திருக்கிறது. இளவரசிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி போச்சா? யாருக்குமே தெரியாது எப்பவுமே கல்யாணம் ஆச்சு. என் உடன் பிறந்த தங்கை அமரபுரி அட்டை திருமணம் செய்து கொடுத்தீங்க. அவள் அமரபுரியில வாழ்க்கைப்பட்டேன். ஆமா, எனக்கு எப்படி ஒரு ஆண் பிள்ளை பெண் பிள்ளை பிறந்ததோ அதே போல அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளை பெண் பிள்ளை பிறந்தது. தங்கச்சிக்கு ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை. அண்ணா நான் நோய்வாய்ப்பட்டிருக்கேன், என்னை வந்து பாருங்கள் அப்படின்னு எழுதினாங்க. தங்கையை பார்க்க அப்படி என் தங்கை சொன்னால், அண்ணா நான் இறந்து விட்டால் நம்முடைய உறவு முறையை விட்டுவிடும். ஆகையால் என் மகள் இருக்கிற சாந்தி, அவளுக்கு வயது 3 வயது, உனது மகன் விஜயனுக்கு 5 வயது. இந்த சின்னஞ்சிறு வயதிலே இருவருக்கும் பால்ய விவாகத்தை செய்யுங்கள். சந்தோஷமா உயிர் விட்டுடுவேன் அப்படின்னு உங்க தங்கச்சி ஆசைப்பட்டாங்க. தங்கையின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு சாந்திக்கு விஜயனுக்கும் சின்னஞ்சிறு வயதிலே திருமணத்தை முடித்து அதை பார்த்த என் தங்கை இழந்து விட்டாள். அவங்களும் இந்த நாட்டுக்கு வரது இல்ல, ஒரு முறையா விட்டு போச்சு. அப்படின்னா இளவரசிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி போச்சா? அப்பா என்னப்பா இது இப்படி செய்து விட்டீங்களப்பா, இப்படி செய்து விட்டீங்களே அப்பா. சின்னஞ்சிறு வயதிலே எங்கள் இருவருக்கு திருமணம் செய்து விட்டு ஆனால் திருமணம் ஆன செய்தி எனப்பா எழுத கூறவில்லை. சொல்லுகின்ற வாய்ப்பு கிட்டவில்லை மகளே. என் அண்ணி இருக்கும்போது நீ ஏன தனி இருக்கணும்? ஆமா, ஒரு சனமும் நம்ம நாட்டுல நீ இருக்க மாட்டோமா? புறப்படுங்க அமரபுரி நாடு. என் அண்ணியோட வரணும், என் அண்ணி மகத்தை நான் பார்க்கணும். புறப்படுங்க அமரபுரி. ஒரு அப்பனான்னு கேக்குறேன். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆன இவ்வளவு நாளா மூடி மறைச்சுக்கிறீங்க. அவர் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோம், அந்த அம்மா சாட்சி மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோம். சின்னஞ்சிறு வயதிலே திருமணமான பட்டம் பெற்றிருப்பான, வெளிநாடு சென்றிருப்பான. 2 லட்சம் ரூபாய் குத்தி அனுப்பி இந்த புள்ள சேர்த்து குத்திய 5 வயசு புள்ள 3 வயசு பொண்டாட்டி பின்னால உட்கார வச்சுக்கிட்டு சினிமாவுக்கு பீச்சுக்க இதுக்கு மேல நம்ம வீட்டு மகாலட்சுமி அந்த நாட்டில் இருக்கிறா. நாங்க உடனே போய் கூட்டிட்டு வந்துடுறோம். நீ போய் இப்போதே போக போகிற அமரபுரி நாடு என்னுடைய மனைவி சாந்தி அழைத்து வரேன். போகின்றே அமரபுரி நாடு. எந்த நாட்டுக்கு போறீங்க? அமரபுரி நாடு. அமரபுரி நாடா? ஆமா ஐயா, நானும் அமரபுரி நாட்டுக்கு வரேன். எனக்கு மாமியார் வீடு அமரபுரி நாடு தான். என்ன சொல்ற? என் சமாச்சாரம் அங்கதாங்கறா. சமாச்சாரம்னா கராஜி. என்னடா எனக்கு ஒன்றும் புரியலடா. அவங்க மனைவி அவங்க பொண்டாட்டி எங்க இருக்காங்களா? பொண்டாட்டி அங்கதாங்கறா. பொண்டாட்டியா? கல்யாணம் ஆயிடுச்சா? ஒருத்தர் தான் ஆச்சு. மத்தவங்களுக்கெல்லாம் நமக்கு தகவல் தெரியாது. சரி, கல்யாணம் ஆச்சு இல்ல? கல்யாணம் ஆன செய்தி என்கிட்ட சொல்ல. என் மாமனார் சவுகாட்சி சரியில்லைங்க. சரியில்லை. என் மாமனார் பெரிய குடிக்காரன். எப்ப என் பொண்டாட்டி கைத்துல தாலி கட்டணும், அதுல இருந்து சரக்கு வாங்கி கொடுன்னா வந்தவாச்சில இருந்து மருந்தூர் பாதையில 24 சென்ட் இருக்கு. அப்படியே விட்டு சரக்கு வாங்கி கொடுத்தா அவங்க வரல அர்த்தா வாங்கி கொடுத்து துட்டுல போகாது விட்டேன். ஏண்டா உன் மாமனார் தான் அப்படி, உன்னுடைய மனைவி என்னோட தவறு செய்து அவளே அந்த அங்க விட்டேன். ஓ மை காட், இதை மறந்துட்டேன் நானு. இது மட்டும் நான் கட்டி வச்சு இப்போ போறோம், நம்ம பொண்டாட்டி கூட்டிட்டு வரோம். அது நான் ஒரு மாதிரி 2 வருஷம் ஏங்க உன் முன்னாடி நீ கூட எமரா நான் கூட
நம்ம இடத்தை நாடி தமிழ் காப்போம், தமிழ் இடத்தை காப்போம் என்ற வரவை கேட்பேன். நானும் இந்த அமரன் நாட்டிலே அமரன் என்ற பெயர் வைத்து இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் என்னுடைய தாய் தந்தை இறந்த பிறகு எந்த ஒரு குளரும் இல்லாமல் வெகு சீரும் சிறப்போடு ஆட்சி புரிந்து வருகின்றேன். எனக்கு இருப்பது ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை. அவனுடைய என்னை சாந்தி என்று பெயர் வைத்து என்னுடைய தாய் தந்தை இறந்த பிறகு தாய்க்கு தாயாகும், தந்தைக்கு தந்தையாகும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் சீரும் சிறப்போடு வளர்த்து வருகின்றேன். அது தினமே என்னுடைய தங்கை சந்திப்பது வழக்கம். இப்பொழுதே சென்று பார்க்க வேண்டுமே. உட்கார்ந்து மன்னவன் வாராதிருப்பாரோ வண்ண மலர்கள் நனவன் சேராதிருப்பாரோ சித்திரை பூப்பாவை தன்னை சித்திரை பூப்பாவை தன்னை வருவாரோ ஆராதிருப்பாரோ வண்ண மலர்கள் நனவள் சேராதிருப்பாரோ சித்திரை பூப்பாவை தன்னை சித்திரை பூப்பாவை தன்னை. இந்த பாவி யாருக்கு என்ன பாவம் செய்து நிறைவா என்னுடைய வாழ்க்கை மட்டும் எதற்காக இந்த நிலைமைக்காக வேண்டும்? எனக்கு நினைவு தெரிந்த நாளில் இருந்து இந்த தாலிய கழுத்தில் இருக்கிறது. இந்த தாலிக்கு சொந்தக்காரர் யார் என்று தெரியாமல் இந்த பாவி அழுது துடிக்கிறேன். அத்தா, நீங்க எப்படி இருப்பீங்க? உங்க முகம் எப்படி இருக்கிறது இந்த பாவிக்கு தெரியாதத்தா. தாலி கட்டிய ஒரே காரணத்துக்காக உங்களையே நினைத்து அழுது துடித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த பாவியோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணமே உங்களுக்கு வரவில்லையா? என்னை போன்ற பெண்கள் எல்லாம் என்னை கேவலமாக பேசுகிறார்கள் தான். கழுத்து தாலி இருக்கே, தாய் வீடே கதியாக இருக்கிறாரே, கணவனோடு சேர்ந்து வாழ மாட்டாளா என்று அனைவரும் சொல்ல சுடுகிறார் தான். இதையெல்லாம் கேட்டு இந்த பாவி இந்த உலகத்தில் எதற்காக யாருக்காக உயிர் வாழ்கிறேன்? இல்லாவிட்டால் என்றா இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பாக வருவீர் என்ற நம்பிக்கையில் காத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த பாவி உங்களையே நினைத்து கொண்டிருக்கிறேன். இந்த பாவி மனதில் எவ்வளவோ ஆசைகளும் காத்துக் கொண்டிருக்கிறேன். சேர்ந்து வாழ வேண்டும், இந்த பாவி உங்களோடு வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது தான். அப்படி இருக்க பொழுது இந்த பாவியுடைய நினைவு உங்களுக்கு வரவே
இல்லையா? உங்களை ஏன் நினைத்து காலம் முழுவதும் இந்த பாவி நான் கண்ணீர் வடிக்க வேண்டியதுதானா அத்தா? சுமந்தி சுமந்தி அல்லும் பகலும் நினைத்து சுமக்கே வைத்த மாமா என்னை தவிக்க விடலாமா, என்னை தவிக்க விடலாமா. அன்பே சுமந்தி சுமந்தி அல்லும் பகலும் நினைந்து இன்பம் சுமக்க வைத்த மாமா என்னை தவிக்க விடலாமா, என்னை தவிக்க விடலாமா. என்னை தவிக்க விடலாமா, என்னை தவிக்க விடலாமா. வானிலவில் நான் அழைத்தால் வானிலவும் குளிர்ந்திடுமா, சுகம் தருமா. மரக்கிளையில் ஒரு குருவி கூடு கட்டி வாழ்ந்ததே, மாமா அன்பே சுமந்து சுமந்து நீ அரைச்சே சந்தனமே வாசனதா மாறலையே, தீரலையே. பேசாமல் போவதென்ன பாசப்புறாவினிலே, மாமா அன்பே சுமந்து சுமந்து அல்லும் பகலும் நினைந்து இன்பம் சுமக்க வைத்த மாமா என்னை தவிக்க விடலாமா, என்னை தவிக்க விடலாமா. அண்ணா, இந்த பாவி என்னுடைய கணவரை நினைத்து அழுது துடித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அருகாமை இல்லை அண்ணா. நீ எங்க இருக்கிறாய் அண்ணா? இந்த அண்ணன் இருக்கும்போது உனக்கு என்னவா கவலை இருக்கிறது? அண்ணா, உனக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது அண்ணா.
எனக்கு நினைவு தெரிந்த நாளில் இருந்து இந்த தாலி என் கழுத்தில் இருக்கிறது. இந்த தாலிக்கு சொந்தக்காரர் யாருன்னா யார் என்று கேட்கும் பொழுதெல்லாம் இன்று வருவார் நாளை வருவார் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் என்னுடைய கணவர் முகத்தை நான் பார்த்தது கிடையாதுன்னா இன்று என்னுடைய கணவர் யார் என்று நீங்க சொல்லாவிட்டா இந்த உலகத்துல உயிர் வாழவே மாட்டாங்க. தாலிக்கு சொந்தக்கார் யார் என்று நீ கேட்கும் பொழுதெல்லாம் இன்று சொல்கின்றேன் நாளை சொல்கின்றேன் என்று சொல்லிக் கொண்டே வந்தேன். ஆனால் அந்த உண்மை இன்று சொல்கின்றேனம்மா. இந்த தாலிக்கு சொந்தக்கார் யார் தெரியுமா? விஜயபுரி நாட்டிலே இருக்கின்றார் நம்முடைய தாய்மாமன் விஜயவர்மன். அவருடைய மகன் விஜயன் தானம்மா இந்த தாலிக்கு சொந்தக்கார். நம்முடைய தாய்மாமா மகன் தான் என்னுடைய கணவர் என்று சொல்றீங்க. இதுவரைக்கும் ஏன்னா என்ன வந்து பார்க்காம இருக்கிறாரு? சாந்தி, நீ சின்ன சின்ன குழந்தையாக இருந்தாய். உனக்கு 3 வயது, அவருக்கு 5 வயது. உங்கள் இருவருக்கும் சின்ன சின்ன வயதிலே திருமணம் செய்து வைத்து விட்டார்கள் அம்மா. நம்முடைய தாய் உயிருடன் இருக்கும் வரை இந்த நாட்டிற்கு வந்தார்கள். நம்முடைய தாய் இறந்த பிறகு அவர்கள் இந்த நாட்டிற்கு வருவதே இல்லை அம்மா, வருவதே இல்லை. அப்படியாக வராமல் இருந்தா காலம் முழுவதும் இந்த பாவிய கணவனை நினைத்து அழுது கொண்டு இருக்க வேண்டியதுதானா? சாந்தி, மலர்ந்து மலராத பாதி மலர் போல மலரும் விழிவண்ணமே வந்து விடிந்து விடியாத காலை பொழுதா மலரும் தமிழன்னமே. நதியில் விளையாடி குடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே மன்றமே மொழிந்த தமிழ் மன்றமே. யானை படை கொண்டு சேலை பரவென்று ஆள பிறந்தாயம்மா, புவியாள பிறந்தாயம்மா. பரவென்று ஆள பிறந்தாயம்மா. வாழ பிறந்தாயம்மா. இளமை வழி கண்டே வாழ பிறந்தாயம்மா. மலர்ந்து மலராத பாதி மலர் போல மலரும் விழிவண்ணமே வந்து விடிந்து விடியாத காலை பொழுதாக மலரும் தமிழன்னமே. அன்னமே வளர்ந்த கலை அன்னமே.
மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார் கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே மன்றமே மொழிந்த தமிழ் மன்றமே கதை சொல்லவா நடந்து பிறந்தோம் அம்மா உறவை பிரிக்க முடியாதம்மா விஜயபுரி நாட்டிலிருந்து லிகிதம் வந்திருக்கின்றது. உன் தாய்மாமன் விஜயன் வந்து கொண்டே இருக்கின்றார். ஆண்டவனாக பார்த்து என் கணவரை நம்ம வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியாது. படிச்சவரா, பண்புள்ளவரா, அழகானவரா, அறிவுள்ளவரா, எட்டா இருப்பாரா, குள்ளமா இருப்பாரா, சகப்பா இருப்பாரா, கருப்பா இருப்பாரா, இது வரைக்கும் பார்த்ததில்லை. அவருக்கு என்ன பிடிக்கும், ஏது பிடிக்கும் கேட்டு அரிசி உணவு தயார் செய்து சீக்கிரமா ஆமா என் மச்சான் எங்கடா வராரு? என்னுடைய அத்தை நாடு எவ்வளவு அழகாக இருக்கு பார்த்தையா? சரி, நம்ம பேசிக் கொண்டிருக்கின்றோம். நம்ம வரவேற்க எவனுமே காணுமே. யாருக்கு யார் மச்சான்? நான் ரெண்டு பேரும் மாமா மச்சான் மச்சான் மாமா இருக்கு. நீ யார்? என்ன வந்து மச்சான்? அந்த மாதிரி எனக்கு ஒரு மச்சான் சார் பாகத்துக்கு சத்யராஜ் மாதிரியா இருப்பாரு. அதே மாதிரி இருக்கிற மச்சான்யா. மச்சான் மச்சான். அட என்ன மச்சான்? யார் அது? மறுப்புல மாமனாரே. மாமனாரே. மறுப்புல யாரு? இவர்தான் என் மாமனார். ஏப்பா உன்னோட வசமா இருக்காரு. உலகத்திலே இவ்வளவு வயிற்றுல மாமனார் யாரும் பார்க்க முடியாது. மாமா நல்லா இருக்கியா? என்ன நல்லா இருக்கியா? என்னப்பா மாமனாரை பார்க்க ரொம்ப நாள் கழிச்சு வந்துக்கிறமே. மாமனார் சரக்கு சாப்பிடுறாச்சு. வர சொல்ல சரக்கு என் தோற்ற கம்மியாட்டிங்க. இதுக்கு தான் இந்த நாட்டுக்கு நான் வர மாட்டேன்னு. இதுக்கு தான் இந்த நாட்டுக்கு வர மாட்டேன்னு. என்ன கலகல சாப்பிங்க? 10,000 ரூபாய் 10 பைசா வண்டி வாங்கி சரக்கு வாங்கிட்டு உரல ஆற. எல்லாம் சரக்கா? ஆமா. மறுப்புள்ளனா மறுப்புள்ள. வாங்கி கொடுத்தாதான் நல்லவன்றீங்க. ஏ மறுப்புள்ள. சாப்பி தண்ணி போடாச்சுமா. சொல்லுங்க மருமகனே, எனக்கு டீ தண்ணி வேணாம் மாமா. இல்ல கம்மன் சோறு ஆக்கட்டுமா? எனக்கு கம்மன் சோறு வேணாம் மாமா. இல்ல ஆட்டுக்கறி ஆக்கட்டுமா? சொல்லுங்க மருமகனே, எனக்கு ஆட்டுக்கறி வேணாம் மாமா.
அதுவும் மாமா என் மச்சி மாமா எங்க பொண்டாட்டியா பண்ணி உண்டு பண்ற பொண்டாட்டியா அத்தேங்களே கேக்குற அத்த வந்தா கஞ்சி கிச்சி காய்ச்சி ஊத்துற ஏய் யாராவா அட்ரஸ் இருப்பாரா கோலி நீதிடா நியாயம்டா வெட்டறா வெட்டறா கும்புடா கும்பிடா வெட்டிடா ரைட்டிடா என்னடா கும்புடா என்னடா மலவுல போய் அண்ணா இருக்கு மாமா நல்லா இருக்கியா மாமியார் நல்லா இருக்குதா ஐயோ நல்லா இருக்குடா மாமியார் மாசம் வந்து டெலிவரி ஆயிடுச்சு ஐயோ டெலிவரி ஆயிப்போச்சு ஒண்ணா பத்தியில டெலிவரி ஆயிடுச்சு டேய் இந்த ரவங்க கேக்கறதுக்கு ரவங்க ஏங்க மாமனார் மருத்துவ எங்களுக்கு பாக்குறடா நம்ம மச்சான் நிக்கிற மாதிரி நினைக்க ஏன் மச்சான்டா கடைக்கு முடிய மச்சான் உன் நாட்டு மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க நீ எப்படி இருக்க உன் தங்கச்சி எப்படி இருக்கா நாட்டு மக்கள் எல்லாரும் நல்லவர்கள் இருக்காங்க. ஆமா மாமா எப்படி இருக்காரு? நாட்டு மக்கள் எப்படி இருக்காங்க? எல்லாம் செத்து விட்டாங்க என்னடா அவசரமா பேசுற? அதெல்லாம் கேட்டுட்டாங்க மச்சான் நடந்து சீதா மகாராஜா இப்பதான் சொன்னாரு அதனால சின்ன வயசுலயே கல்யாணம் ஆச்சு சொன்னாங்க இல்லையா அதனால இவரு பொண்டாட்டி உன் தங்கச்சி பார்க்க வந்துக்கிறான் என் தங்கச்சி பாக்க கூப்பிடு ஏய் என் தங்கச்சி சாந்தி கூப்பிடுறா கூப்பிடு அம்மா ஒட்டிக்கார் வந்திருக்காக மிருதங்கார் வந்திருக்காக என் மரும புள்ள வந்திருக்காக மற்றும் மாமா வந்திருக்காக மாமா மின்னல் எப்பா பொண்ணே வேணாம் சின்ன வயசுல கல்யாணம் ஆச்சு பொண்டாட்டி பார்க்காது வந்துக்கிறாரு உன் தங்கச்சி கூப்பிடியா அண்டாலினா வெட்டி கார் வந்திருக்கா மறுப்புல வந்திருக்கா அப்படின்னாரு ஏதோ ஒண்ணு குட்டி தாத்தா யாவும் ஏண்டா சின்ன வயசுல கல்யாணம் ஆச்சு இவர வாழ்க்கை வெக்கப்பட்டு இருப்பாரு கட்டத்தை தூக்கி அக்கத்தை வச்சு சொல்லு சார் அப்படியா டேய் கூப்பிடுறா என் தங்கச்சி சாந்தி அம்மா ஒட்டிக்கார் வந்திருக்காக ஏய் தேவடியா அம்மா இல்ல வெரி பேசிரு ஏய் என்னடா மாமனார் கூப்பிடுறாங்க மானவரே அங்க சும்மா சாப்பா அம்மா மின்னல் அந்த யாவும் இங்கே வளாத்திக்கிட்டு நம்ம பாயில ஏண்டா ஆமா இப்ப வந்து மச்சான் யார் தெரியுமா உன் மாமியார் முயாவுக்கு டெலிவரி ஆயிச்சான்னு கேட்டல ஆமா அதான் இவருடைய சின்ன பொண்ணு உன் மச்சிடுச்சுடா உன் மச்சிடுச்சு வந்த சனியே எனக்கு மச்சிடுச்சு உனக்கு மச்சிடுச்சு அது பொறுத்த உடனே நீ செத்து போயிடணுமே உன் தங்கச்சி கூப்பிடுங்க அப்படியா என்ன சொன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.